இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படி நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். Leviticus chapter 26 verses 1 onwards. நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 161வது பக்கம் வேதத்திலே 161 லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 15,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகளில் எல்லாவற்றின்படி செய்யாமலும். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தின் ஓய்வு நாளாகிய கர்த்தருடைய நாளிலே அவருடைய சமூகத்தில் இருக்கும்படி, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற நமக்கு இந்த இடத்துல நாம் இப்போ வாசித்த இந்த வேத பகுதியிலே சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இது யாருக்கு எப்பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது அந்த 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த
கட்டளைகளும் நியமங்களும் இவைகளே என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் நமக்கும் சேர்த்து, அப்ப இந்த இடத்துல வார்த்தை இந்த இடத்துல வருது, தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசே கொண்டு சீனாய் மலையிலே அவர் கொடுத்த கட்டளைகள் நியமங்கள் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு 4 விதமான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 4 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காகவே கர்த்தர் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அப்ப அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அதை பெற்று தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் அதை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், வாசித்த இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் நாம் கவனிக்க போகிறோம். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதை சமாதானத்தோடு கூட நாம் இந்த இடத்திலிருந்து நாம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 4 நல்ல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த நல்ல அந்த ஆசீர்வாதங்கள் இன்று அது நமக்கு கிடைக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்த கட்டளையும் அவருடைய நியாயங்களையும் நாம் இந்த நேரத்தில் சற்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. தேவனுடைய கட்டளைகளை குறித்தும் கர்த்தருடைய நியாயங்கள் அப்படி என்றால் கற்பனைகளை குறித்தும் சபை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்ன, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகள், நியாயங்கள், நியமனங்கள் என்ன என்பதை சபை அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அறியாதவர்களாய் இருப்பீங்கன்னா, விசுவாச மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சபை அது நிச்சயம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் நடுவிலே இருக்க அவர் கொடுத்த கட்டளையும் கற்பனைகளும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு ஸ்கூல் அட்மிஷன் வாங்குகிறோம் அப்படின்னா உடனே நம்மளோட பிள்ளைகளை சேர்த்து கொள்வதில்லை. அந்த பிள்ளைகளுக்கு அட்மிஷன் போடும்போது அந்த ஸ்கூலினுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய எல்லா அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அந்த கட்டளை அந்த நியங்களுக்கெல்லாம் நம்ம சரியாக உட்பட நம்ம சம்மதம் தெரிவித்தாதான் நமக்கு அந்த ஸ்கூலில் நமக்கு ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதை நம்ம செய்ய போகிறோமோ இல்லையோ, எடுத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த ஸ்கூலினுடைய அந்த ஒரு கண்டிஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அது நம்மளுடைய நினைவில் கொண்டு வந்துடுறோம். அது ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு நியூ ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கல்லூரிக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு இந்த உலகத்தில் ஒரு நடைமுறையில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் எல்லாவற்றிலுமே ஒரு கண்டிஷன்ஸ் என்றது ஒன்று இருக்கு. ஏன், நம்ம பணம் கொடுத்து நம்ம வாங்கி நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்த போகிற ஒரு பொருளுக்கே சில கண்டிஷன்ஸ் என்ன செஞ்சிடறாங்க, அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த கண்டிஷன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எந்த ஒரு காரியத்திலும் நம்ம உள்ளே நம்ம போகிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காரியம் எல்லாம் நாம் அறிந்தவை, அறியாத ஒன்று அல்ல. ஆனாலும் இன்று ஆண்டவர் நம்மளை நினைவுபடுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் நாம் கேட்ட வார்த்தைகள் நாம் திரும்ப திரும்ப கர்த்தர் இந்த நாட்களிலே சபையோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால், கேட்ட வார்த்தைகளை திரும்ப வந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை ரெஃப்ரெஷ், நம்மளை ரினியூ பண்ணும்படி, நம்மளை திரும்ப திரும்ப நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ளும்படியாக, நம்மளை மாற்றிக்கொள்ளும்படியாக, அவருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் கேட்டவைகள் மறந்து போனவைகளை நமக்கு அவர் நினைவுபடுத்தும் போது, என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இதில் நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் நாம் விட்டோமோ, எதெல்லாம் நம்மளை விட்டு போனதோ, எதெல்லாம் நம்மளை விட்டு மறந்து போனதோ, அதை எல்லாம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் சபையின் மூலமாக இந்த ஆராதனையிலே அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமீன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா.
நான் பேசுகிறது எங்களோடு கூட வருவீங்க. ஏன்னா ஆரம்பிச்சு அப்படியே வேகமாக போயிட்டு நிறுத்துறேன். ஸோ ஆகவே என்னோடு கூட இருங்க. ஏன்னா அந்த ஃப்ளோவில் வரும்போது என்னால் நிறுத்த முடியல. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரிய தேவனோட சனமே, அப்போ கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டுமானால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையும் கற்பனையும் நாம் வைத்திருக்க வேண்டும். வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்களில் உலகத்தில் இருக்கிற காரியங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த கண்டிஷன்ஸ் ஒருவேளை நம்ம செய்யாமல் போனாலும் அதில் நமக்கு தவறு இல்லை, அதனால் நம்மளுக்கு ஒன்றுமாக போகிறது இல்லை. ஆனால் வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளவில்லை என்றால், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையும் கற்பனைகள் நியமங்களையும் நியாயங்களையும் நாம் கை கொள்ளவில்லை என்றால், நாம் வாசித்த அந்த வசனங்களுக்கு பிறகு 14ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற கடைசி வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது வந்துவிடும் என்பதிலே மாற்று கருத்து அல்ல. ஆகவே கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற 4 நல்ல ஆசீர்வாதங்களையே இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறபடினாலே, பின் வருகிற காரியங்களை குறித்தல்ல, முன் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சபையோடு கூட பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் கேட்க போகிற அந்த நல்ல ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக நாம் இந்த நேரத்தில் செய்தி நாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறோமா? இல்லை என்றால் கேட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக அல்லாமல் கீழே 14ஆம் வசனத்தில் இருந்து சொல்லப்படுகிற காரியங்களுக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க போகிறோமா என்பதை நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறவர். ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் விரும்புகிறார். அவர் பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே பிரியமாயிருக்கிறது நிமித்தம் அவர் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறபடியினாலே இன்றைக்கும் அவர் அந்த 4 அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லாமல் போனதோ, எது இந்த நாட்களில் குறைந்து கொண்டிருக்கிறதோ, இந்த நாட்களில் நாம் எதிலே நாம் தவித்து கொண்டிருக்கிறோமோ அந்த 4 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு அவர் சபைக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார். அப்படியானால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சீனாய் மலையிலே மோசேயின் இடத்துல பேசின அவர் கொடுத்த அந்த கட்டளை, அந்த கற்பனைகள், அந்த நியாயங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இந்த 26ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட நான் வாசித்தேன். இப்பொழுது நாம் அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். என்ன அந்த கட்டளை, என்ன அந்த கற்பனை? நம்ம நிறைய கட்டளைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய கற்பனைகளையும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாம் தெரிந்து வைத்திருக்கிற அந்த கட்டளை, அந்த கற்பனைக்குள்ளாக இப்போ நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 காரியங்கள், இந்த கட்டளையும் இந்த கற்பனை என்கிற இந்த நியாயங்களையும் நமக்குள்ளாக நாம் வைத்திருக்கிறோமா? வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் செயல்படுத்துகிறோமா என்பதை இந்த நாட்களில் சபை நிதானித்து சிந்திக்கும்படியாக தான் இந்த செய்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன அந்த கட்டளை, என்ன அந்த கற்பனை என்று பார்க்கும்போது 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். 2 காரியங்கள். ஒன்று என் ஓய்வு நாட்கள், இரண்டாவது என் பரிசுத்த ஸ்தலம். இது 2ஐயும் குறித்து அவர் நமக்கு கட்டளையாக கற்பனையாக எப்படி கொடுத்தாராம்? 3ஆம் வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், அவைகளின்படி செய்தார். அப்ப அவைகளின்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதை அவர் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறார்னா, அவருடைய ஓய்வு நாளை குறித்தும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும். அப்போ ஓய்வு நாள் என்றால் என்ன,
இன்றைக்கு கர்த்தருடைய ஜனம் ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எம்எல்டி குடும்பத்தார் இன்றைக்கு ஓரிடத்துல இங்கே வந்து கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஓய்வு நாள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளை கர்த்தர் நமக்கு ஓய்வு நாளாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கும் போது இந்த ஓய்வு நாளை குறித்தும் இந்த ஓய்வு நாளிலே நாம் எங்கே வந்து அமர்ந்திருக்கிறோமோ அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறாராம், அவருடைய கட்டளைகளிலும் அவருடைய கற்பனைகளிலும் கர்த்தர் அதை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கட்டளை கற்பனை என்று நாம் அநேக காரியங்கள் நாம் நம்முடைய மனதிலே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை அவருடைய கட்டளையும் அவருடைய கற்பனைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்தவைகளிலே எந்த ரெண்டு விஷயத்தை இணைச்சிருக்கிறார்னா, ஓய்வு நாளையும் இணைச்சிருக்கிறார், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் அவர் அதில் இணைச்சிருக்கிறார். என்றைக்காகிலும் நாம் நம்முடைய கட்டளைகள் நம்முடைய கற்பனைகள் இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் சிந்தித்திருக்கிறோமா, நாம் யோசித்திருக்கிறோமா? கட்டளை கற்பனை என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களில் நமக்கு நியாயப்பிரமாணங்களில் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தவைகள் நாம் நம்முடைய மனதில் வைத்திருக்கிறோம். என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அந்த கட்டளைகளை கற்பனைகளாக கர்த்தர் மாற்றி அதை நம்மளுடைய வாழ்க்கையை செய்யும்படியாக சொன்ன காரியங்களை நம்முடைய மனதில் வைத்திருக்கிறோம். நல்லது என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே. அதே நேரம் இந்த கடைசி நாட்களில் சபை கர்த்தருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்துமா, ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரும், ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் கர்த்தருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவர் பிரதானமாய் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது சபையானது ஓய்வு நாளை குறித்தும் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் அவருடைய ஜனம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே ஒரு தொடக்கமாக, ஒரு இன்ட்ரோவாக நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது ஒரு அன்பான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ஓய்வு நாளை ஒரு நாளும் ஒருபோதும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டை செஞ்சிடாதீங்க. ஏனென்றால் அவருடைய கட்டளையிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் என்று அந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிறார். அந்த 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ஓய்வு நாள் என்று சொல்லி இருக்கிறார். இது பொதுவான ஒரு விடுமுறை அல்ல. உலகத்திற்கு வேண்டுமானால் இது ஒரு பொது விடுமுறையாக இருக்கலாம். 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாள் ஒரு பொது விடுமுறையாக, கேலண்டர் வைஸ் காலங்களின் படியாக வாரத்தின் முதல் நாள் அது பொது விடுமுறையாக இருக்கலாம். அது உலகத்திற்கு. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த பொது விடுமுறை அது பொது விடுமுறை அல்ல, அது கர்த்தருடைய நாளாயிருக்கு. அது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த ஓய்வு நாளை குறித்து, கர்த்தருடைய நாளை குறித்து நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக இந்த ஓய்வு நாளை அசட்டை செய்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, சில நேரங்களில் சில காரியங்கள் விசுவாச மக்களுடைய வாழ்க்கையை சம்பவிக்கும் போது அதை அவர்களிடத்தில் அதை நினைவுபடுத்த, அதை சுட்டி காட்டும் போது சில நேரங்கள் அது வருத்தமாய் போய்விடுகிறது. சிலர் அதை தங்களுடைய வாழ்க்கையை நிதானித்து அதனாலோ என்று அறிந்து அதிலே ஒப்பு கொடுக்கிறவர்களும் என்று உண்டு. தேவனுடைய சனமே, அப்ப கர்த்தருடைய நாள், அந்த ஓய்வு நாளை நாம் அசட்டை செய்யக்கூடாது. ஏன் அசட்டை செய்யக்கூடாதாம்? ஏன் அதை அவருடைய கட்டளைகள் அதை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தில் அதை சொல்லுகிறான். நாம் வாசித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாக அந்த இடத்துல அந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த அந்த வார்த்தை ஐசாயா சாப்டர் 58 verses 13. ஏசாயா 58:13 நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த
நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அப்போ அவருடைய கட்டளைகளில் அவருடைய ஓய்வு நாளை முக்கியப்படுத்தி ஆண்டவர் இந்த இடத்துல சபைக்கு கொண்டு வரார்னா அதற்கு என்ன காரணம்னா, கர்த்தருடைய அந்த ஓய்வு நாளிலே என்ன உண்டு? மகிமை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய மகிமை உண்டு. அந்த மகிமை எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய அந்த ஓய்வு நாளில நம்ம அதை பார்க்க முடியும். அப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப நம்ம மற்ற நாளெல்லாம் நமக்கு அவருடைய மகிமை கிடைக்காதா பாஸ்டர்னா? நான் அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவா. அப்படின்னா அதை நீ நினைச்சாலே போதும், அவரோட மகிமையை கர்த்தருடைய ஓய்வு நாளில் நீ அனுபவிக்க முடியும். அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த எண்ணம் மாத்திரம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாக வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய ஓய்வு நாள் அவருடைய மகிமையை நான் பார்க்க முடியும், அவருடைய மகிமையினால் நான் நிறைந்திருக்க முடியும், அவருடைய மகிமையை நான் அனுபவிக்க முடியும் என்று ஒரு பிள்ளை எண்ணினாங்கன்னா போதும், எண்ணி பார்த்தாங்கன்னா போதும், அவங்க ஒரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்க வரையணும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்து விட்டாலும் அந்த மகிமை ஒரு நாளும் அவளை இழந்து போக மாட்டாங்க. கர்த்தருடைய நாளில் அந்த மகிமையை பார்க்கும்படி வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஓய்வு நாளில் நமக்கு என்ன உண்டு? மகிமை உண்டு. glory. கர்த்தருடைய நாளில் திருமணம் இருக்கும், கர்த்தருடைய நாளில் பிறந்த நாள் நடக்கும், கர்த்தருடைய நாளில் ஒரு இழப்புகள், ஒரு மரண சம்பவங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று சபை அறிய வேண்டும், அந்த நாட்களில் அது திருமணம் நடக்குதோ, பிறந்த நாள் நடக்குதோ, இல்லாவிட்டால் ஒரு மரணம் சம்பவிக்குதோ, கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு எது முதல்னா கர்த்தருடைய ஓய்வு நாள் அவருடைய மகிமை தான் முக்கியம். ஹல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி பாருங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற மகிமை உலகத்தில் வேறு எப்பொழுதும் அது உங்களுக்கு கண்டிராது, நீங்கள் அனுபவிக்கவும் முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, let's seek first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது அவருடைய சபை, அவருடைய விசுவாசிகள் தேடும்போது மகிமையை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்க முடியும். if we have God's glory, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல இருக்கும்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் உங்களை அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்திரத்தில் நடத்தின போது மகிமையை கர்த்தர் எப்படி அனுப்பினாராம்? அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாய் அனுப்பினார். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இருள் என்றே அவர்கள் பார்க்க கூடாது. அவருடைய பிரயாணத்திலே அவர்கள் சீக்கிரமாய் அவர்கள் போய் சேர வேண்டிய தேசத்தில் அவர்கள் போய் சேர வேண்டும். ஆகவே மகிமையை அவர்களுக்கு வெளிச்சமாய் கர்த்தர் அனுப்பினார். அந்த மகிமை அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக அவர்களுக்கு இருந்தபோது அவருடைய வாழ்க்கையில ஒரு குறையும் கர்த்தர் வைக்கவில்லை, ஒரு சேதமும் அவருடைய வாழ்க்கையில உண்டாகாதபடி கர்த்தர் அந்த மகிமையினால் அவர்களை நடத்தினார் என்றால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, விசுவாசிகள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் ஒன்று, அவருடைய ஓய்வு நாளை ஒருவரும் அசட்டை செய்யக்கூடாது. என்ன முக்கியமான காரியமா இருக்கட்டும்ங்க, என்ன முக்கியமான காரியமா இருக்கட்டும், முதலாவது கர்த்தருடைய நாளை அவருடைய மகிமையை பார்க்கும்படி அவரிடத்துல வாங்க. இது கடைசி காலங்கள். ஆகவே கடைசி கால செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தை செஞ்சு பாருங்க, பின்னாடி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நல்ல அந்த ஆசீர்வாத நாளத்தையும் அவர் கேட்க, அவர் உங்களுக்கு அப்படி கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் எதையுமே கேட்டு அவர் தம்முடைய பிள்ளைகள் கேட்கணும் கொடுக்கணும் அப்படிப்பட்டவர் அல்ல, எல்லாவற்றையும் கேட்காம கொடுக்கிறவர். ஆனால் சில நேரத்தில் நாம் கேட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் அவரை வைத்திருக்கிறோம். அதனால் அவர் கேளு, அப்போ நான் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே தான் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஓய்வு நாள், என் ஓய்வு நாள்.
அவருடைய ஓய்வு நாளை நமக்கு ஓய்வு நாளாக அதை எடுத்துக்கொள்ள கூடாது. கர்த்தருடைய ஓய்வு நாளை நம்முடைய ஒரு பொதுவான ஓய்வு நாளாக எடுத்துக்கொண்டு நம்முடைய சொந்த காரியங்களுக்காக அதை செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணத்திற்கு நான் சொல்றேன், என்னை நான் சொல்லணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல சொல்லல. ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய திருச்சபையின் போதகர் அம்மா அவர்கள் எந்த நாள் மரிச்சாங்க தெரியுங்களா? எந்த கிழமையில மரிச்சாங்க? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு ஆராதனை நடந்துச்சா இல்லைங்களாங்க? நடந்துச்சு. சரியான டைமுக்கு ஆரம்பிச்சோம். அந்த நேரத்தில் பாஸ்டம்மா எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு எப்படி இருந்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஞாயிற்றுக்கிழமை அதே நேரம் 6 மணிக்கு ஆராதனை, சரியா 6:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். அப்போ பாஸ்டம்மோட நிலை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? மருத்துவமனையில் சொல்லுங்க, எப்படி? இல்லைங்க, மரித்து போயிருந்தாங்க. மரித்தவங்களா அங்க அந்த இடத்துல இருந்தாங்க. நான் அங்க அவங்க இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த நேரத்திலும் அவருடைய சுவாசம் நிற்கும் என்கிற ஒரு நிலையிலே சொல்லிட்டு நான் வந்தேன். நான் ஆராதனை நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து என்னோட 2 வீலர் கூட நான் எடுக்கல. ஆனா அதற்குள்ள என்னோட தாயா மறிச்சிட்டாங்க. ஆனா என்னோட சகோதரி என்ன செய்யலைன்னா சொல்லலை, ஏதாவது நடந்துரும், வேண்டாம், அங்க சாலமோன் போய் நின்று நடத்த முடியாது, அதே நினைப்பாப்புல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சொல்லலை. ஆனா நான் கீழே இறங்கும் போதே அவங்களுடைய மூச்சு அங்க நின்றுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு கர்த்தருடைய நாள், அன்றைக்கு கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் இந்த ஊழியம் நடக்குது. எத்தனையோ சூழ்நிலைகளை இந்த ஊழியம் உடைந்து போகாதபடிக்கு இந்த ஊழியம் நடக்குதுன்னா கர்த்தருடைய மகிமை இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு. அது எதற்குனா கர்த்தருடைய அந்த ஓய்வு நாளை நாம் கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். இதே ஒரு காரியத்தை டாக்டர் அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் அவர்களும் சாட்சியாக தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லி இருக்கிறாங்க. அவர் ஊழியத்தில் இருக்கிற நேரம் இங்கே குடும்பத்தில் ஒரு மரண இழப்பு, மரணம் சம்பவித்திருக்கு. அவருக்கு தகவல் கொடுக்கிறாங்க. அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? அது அப்படியே இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் முடிச்சுட்டு நான் வரேன். யார் ஒருவர் கர்த்தரை கனப்படுத்துகிறார்களோ, கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை கனப்படுத்துகிறார்களோ, கர்த்தர் அவர்களை எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை கனப்படுத்துவார். இது நான் ஊழியத்தில் அறிந்த ஒரு உண்மை. இந்த நாட்களில் கர்த்தருடைய நாளை இன்றைக்கு கர்த்தருடைய மக்கள் அநேகர் அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஓய்வு நாளிலே அவருடைய மகிமை இருக்குங்க. ஒரு நாளும் அந்த மகிமை நீங்கள் இழந்துராதபடிக்கு, அந்த மகிமையை நீங்கள் பார்க்கும்படி, அந்த மகிமை உங்கள் மேல் வரும்படி கர்த்தருடைய அந்த ஓய்வு நாளை அனுசரியுங்கள். வந்துருங்க. எங்க இருந்தாலும் எங்க போனாலும், ஒருவேளை தவிர்க்க முடியல, நீங்க போறீங்களா, அங்க கர்த்தருடைய நாளில் முதலாவது அருகில் இருக்கிற ஒரு சபையில போய் கர்த்தரை ஆராதிக்க நீங்க போங்க. அது உங்களுக்கு அவருடைய மகிமையை அது காண்பிக்கும். அவருடைய மகிமையை காண்பிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அப்ப கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள் சொல்லும் போது அதுல மகிமை. இரண்டாவது, அவருடைய கற்பனையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கற்பனை, அவருடைய நியாயங்கள் என்று சொல்லும்போது அதை என்ன கொண்டு வர்றார்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர் கொண்டு வருகிறார். அவருடைய கற்பனையிலே நாம் கை கொள்ள வேண்டியது என்னன்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி அவர் பேசுகிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படியாம்? பயபக்தியோடு என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்ப பயபக்தியோடு ஒரு இடத்துல நாம் இருக்கணுமாம். அது எந்த இடம்னா அவருடைய பரிசுத்த
ஸ்தலம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஏங்க அவருடைய கற்பனையிலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர் இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார்? ஏன் அவர் பரிசுத்த ஸ்தலத்தை அவர் இந்த இடத்துல அவர் சுட்டி காண்பிக்கிறார்? அவருடைய கற்பனைகளுக்குள்ளாக இந்த ஒரு காரியத்தையும் அவர் இணைக்க காரணம் என்ன? அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பயபக்தியா இருக்கணும்னு சொல்கிறார்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல. அது என்ன? வேதத்துல சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் Psalms 68 verses 35, சங்கீதம் 68:35 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு கர்த்தருக்கும் நமக்கும் நடுவே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், அவருக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சம்பாஷணை இருக்கு. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று மோசேயினிடத்தில் கொடுத்த அந்த கற்பனையிலே நாம் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலம், his holy place, his holy place, அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அப்ப அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன இருக்காம்? பயங்கரமாய் விளங்குகிறது. என்னங்க அது பயங்கரமாய் விளங்குகிறது? ஆகவேதான் என்னமோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கற்பனையில நாம் கை கொள்ளும்படி அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? என் பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? பயபக்தியாய் இருக்க வேண்டும். Everyone should be fear in the presence of the Lord. Everyone should be honor the presence of the Lord. ஒவ்வொரு கர்த்தருடைய ஸ்தலத்திலே நாம் கனம் கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பயபக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய ஸ்தலத்தில் இருந்துதான் என்ன உண்டதாம்? பயங்கரமாய் விளங்குகிறது. பயங்கரமாய் விளங்குகிறது. என்னங்க அது பயங்கரமாய் விளங்குகிறதுனா? பயங்கரம்னா நமக்கு தெரியும், விளங்குகிறதுனால தெரியும். என்ன விளங்குகிறது? என்ன பயங்கரமான காரியம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயங்கரமானவைகளை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பயங்கரமான காரியங்களை அவர் விளங்க பண்ணுகிறார்னா நாம் அறிய வேண்டிய ஒன்று. அந்த இடத்துல அந்த வசனத்தில் அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? பலனை கொடுக்கிறார். அடுத்தது என்ன கொடுக்கிறார்? சத்துவத்தை கொடுக்கிறார். He is giving two things for his people. அவருடைய ஜனத்திற்கு ரெண்டு காரியங்கள், பயங்கரமான ஒரு ரெண்டு காரியங்களை செய்கிறார். ஒன்று பலன், இன்னொன்று சத்துவம். அது எங்க கிடைக்குது? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கிடைக்குது. அப்ப அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த ரெண்டு காரியங்கள் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல வருகிற, அந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணுமாம்? பயபக்தியாய் இருக்க வேண்டும். பயபக்தியாய் இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் எப்படி வருகிறோம், நாம் எப்படி அவருடைய ஸ்தலத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிறது போல, இல்லாவிட்டால் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம போய் உட்கார்கிறது போல, இல்லாவிட்டால் ஒரு பார்க்ல நம்ம போய் உட்கார்கிறது போல, இல்லாவிட்டால் ஒரு என்டர்டைன்மெண்ட் இடத்துல போய் நம்ம உட்கார்கிறது போல சபையினுடைய ஸ்தலத்தில் நம்ம உட்காரக்கூடாது. எங்கேயோ வெளியே நாம் நடக்கிறது போல பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நடந்து கொண்டு இருக்க கூடாது. பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது அது பயங்கரமான காரியங்களை அது செய்கிற ஒரு இடமா இருக்கும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் பயபக்தியாய் இருக்க வேண்டும். பயபக்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பயபக்தியாய் இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கா?
யோசித்து பாருங்கள். பயபக்தி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வந்து இருந்து நாம் இந்த இடத்தை விட்டு போகிற வரைக்கும் எல்லா காரியங்களிலும் அவருக்குரிய அந்த கணத்தை நாம் நம்முடைய பக்தியிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாடுகிற நேரம் என்றால் உற்சாகமாய் பாட வேண்டும். துதிக்கிற நேரம் என்றால் அவரை விடுதலையோடு கூட துதிக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிற நேரமா அவரை விடுதலையோடு கூட மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவர் நம்மோடு கூட பேசுகிறாரா, அவருடைய சத்தத்தை மிக கவனமாக நாம் கேட்கிற காரியம் தான் பயபக்தி. இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சபையானது சபையிலே அது விளங்குகிறதா, அதை நாம் காண்பிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விசுவாசிகளாகிய அவருடைய ஜனங்களிடத்திலே நம்மளிடத்திலே ஒரு கட்டளையையும் ஒரு கற்பனையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன? அவருடைய ஓய்வு நாளை ஆசரித்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை பயபக்தியுடன் அனுசரிக்க வேண்டுமா? இந்த கட்டளையும் இந்த கற்பனைகளையும் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்றாங்களோ, செய்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர் தருகிற அந்த நல்ல 4 ஆசீர்வாதங்கள் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்க அவர் உண்மையில் அவராக இருக்கிறாரா? அப்ப இந்த 4 நல்ல ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது, நல்ல ஆசீர்வாதங்கள் என்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேகர் வாழ்க்கையில அது குறைந்திருக்கு, அது இல்லாம போகுது, அது மறைஞ்சும் போயிடுச்சு. அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிற மக்களும் உண்டு, அதற்காக காத்திருக்கிற மக்கள் உண்டு, அதற்காக பிரயாசம் எடுக்கிற மக்களும் உண்டு. இன்றைக்கு அந்த நல்ல அந்த 4 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். எதற்காக நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் தாக்கமாக இருக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீங்களோ, அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி இருக்கிறார். அது பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் அவருடைய ஓய்வு நாளை குறித்தும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கவனமாக இருப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு உண்டு. அப்போ முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, இங்கே நம்ம வாசித்த அந்த வேத பகுதியிலே முதலாவது ஒரு அந்த நல்ல ஆசீர்வாதம் என்னவாம்? அந்த 5ஆம் வசனத்திலே கடைசி பகுதியில் நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். லெவிட்டிக்கல்ஸ் சாப்டர் 26 verses 5, the last some lines. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி சில வரிகள் நாம் இப்படியாக இந்த இடத்துல வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் அப்பத்தை நீங்கள் எப்படியா திருப்தியாய் சாப்பிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மளோட சாப்பாட்டை, ஒருவேளை சாப்பாட்டை நம்ம திருப்தியா உட்கார்ந்து சாப்பிட்றோமா? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 128:2 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ. ஆமா, நம்ம சாப்பிட்றோம்னா யாரோ ஒருத்தருடைய சாப்பாட்டை நம்ம சாப்பிடல, நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோமோ அந்த பிரயாசத்தினுடைய பலனை நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருப்பதற்கு சாப்பிட்றோம். நம்ம பிரயாசம் எடுக்கிறோம், நம்ம விரும்புகிற அந்த ஆகாரத்தை நம்ம எடுக்கிறோம். ஆனா அந்த சாப்பாட்டை திருப்தியா சாப்பிட்றோமா? நம்ம திருப்தியா சாப்பிட்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைய கால சூழ்நிலை, அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி, அது மதியம் லஞ்சாக இருக்கட்டும், அது நைட்டு டின்னராக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட்றீங்களா? வேலைக்கு போகிறவங்க அவசரத்தில் சாப்பிட்றோம், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அவசரத்தில் சாப்பிட்றோம். சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போதும் கூட நமக்கு கொடுக்கிற அந்த பிரேக் டைமில், அந்த லஞ்ச் ஹவரில் சாப்பிட்ற நேரம் கூட நம்மளால திருப்தியாக சாப்பிட முடியல, வேக வேகமாக சாப்பிட்றோம். இது போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளோட சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட முடியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இருக்கு,
என்ன அப்படின்னா, குடும்பத்தில் வருகிற சூழ்நிலை, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் வருகிற அந்த துக்கமான அந்த சூழ்நிலை, வேதனையான அந்த காரியங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வரும்போது என்ன செய்ய முடியல? சாப்பாட்டை திருப்தியா சாப்பிட முடியல. நம்ம தான் செய்கிறோம், நம்ம தான் பிரயாசம் எடுக்கிறோம், நம்ம தான் சாப்பிட்றதுக்குன்றது அதை நம்ம எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம். ஆனால் சாப்பிடும்போது நம்மளால் என்ன செய்ய முடியலையா? திருப்தியா சாப்பிட முடியல. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் திருப்தி இல்லை என்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் உணர்கிறார். உங்கள் சாப்பாட்டை நீங்க திருப்தியா சாப்பிட முடியல. ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக சாப்பிடும்போது நினைவுக்கு வருகிறபடினாலே இந்த சாப்பாடு எதற்கு என்று சொல்லி அதை நாம் தள்ளி வைத்து நாம் போகிற எத்தனையோ பேர் இங்க இருக்கிறீங்க. சாப்பிடலான்று வந்து உட்காரும் போது பசி எடுக்கிற வேலையில சாப்பிடலான்று அதை நீங்க ஆயத்தப்பட்டு நீங்க அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஏதோ ஒன்று உங்களோட காதுகளில் நீங்கள் கேட்கும் போது எதற்கு எனக்கு இந்த சாப்பாடு என்று சொல்லி அந்த சாப்பாட்டை விட்டு நாம் எழுந்திருக்கிறவர்கள் இங்கே எத்தனையோ பேர் உண்டு. இது போல எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் திருப்தியாய் சாப்பிட முடியாதபடி எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க. சில குடும்பங்களில் பிள்ளைகள் நிமித்தமாக, சில குடும்பங்களில் கணவன் நிமித்தமாக, சில குடும்பங்களில் மனைவி நிமித்தமாக சாப்பாட்டை திருப்தியா சாப்பிட முடியாத எத்தனையோ பேர் இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சிலருடைய வாழ்க்கை இருக்கு, குடும்பத்தினுடைய சூழ்நிலை தரித்திரம், வறுமை, பொருளாதார நெருக்கடி, ஆகவே ஒரு நல்ல ஒரு சாப்பாடு திருப்தியாய் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சாப்பாடு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சும் சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிற மக்களும் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் எனக்கு நினைவுக்கு வருது. நாங்கள் சில நேரங்களில் இப்பொழுது அந்த தொடர்பு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் அவரோடு பழகின நாட்களில் எங்கேயாவது வெளியே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட நாங்கள் போகும்போது ஆர்டர் பண்ணுவோம். எல்லாருமே அப்படி தானே பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட் போனால் ஆர்டர் பண்ணுவோம். அதுபோல் எல்லாமே ஆர்டர் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுவோம், அவரையும் கேட்போம். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதில் நான் அப்படி சொல்கிறவங்களும் சிலர்லாம் இருக்கிறோம். நம்மளாம் அப்படி தான் சில நேரத்தில். அப்போ அவர் எப்பவுமே என்ன சொல்வார்னா, எப்பயாவது ஒரு ஈவெண்ட்டுக்காக எங்கேயாவது போனால் அவர் என்ன செய்வார்னா சாப்பாடு சொல்ல மாட்டார். சரி, இப்போ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கே போகிறேன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஃபங்க்ஷனில் என்ன போடுவாங்க? நல்ல பிரியாணி தானே போடுவாங்கல்ல, பக்கத்தில் தான் உட்காருவார். அந்த பிரியாணி போடும்போதும் கூட அவரோட முகத்தில் என்ன வராதுன்னா ஒரு சந்தோஷமே வராது, அப்படியே அமைதியாக இருப்பார். பார்ப்போம், இந்த மனுஷன் நம்மளோட வெளியே வந்து நல்லா சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாரு. இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் என்னன்னு ஒரு விஷயத்தை அப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்க்க தான் என்னன்னா அவருடைய செயல்முறை வந்து எங்களுக்கு வித்தியாசத்தை காமிச்சுது. பிரியாணி போடுவாங்க, அந்த பிரியாணி போட்ட உடனே சாப்பிட மாட்டார். நாங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சோம், பார்த்தா கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றும். என்னடான்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எங்கள் வீட்டில் எங்களுக்கு கிடைக்காது, செய்ய முடியாது, ஏன்னா நான் கொடுத்தா தானே வீட்டில் செய்வாங்க. அப்போ என் பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்கள்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்டு, அப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து உட்காந்து நான் பிரியாணி எனக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி சாப்பிட தோணும்? என் பிள்ளைங்களை தான் நினைக்க தோணுதுன்னுவார். என் பிள்ளைங்க எனக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ என்ன செய்வார்னா, இந்த அந்த கல்யாண ஃபங்க்ஷனு ஏதோ ஒன்று அப்படி போட்டு போயிட்டாங்கன்னா அவர் எப்பவுமே ஒரு பேக் வச்சுருப்பார். ஃபஸ்ட்டு போடுறத அவர் தொடவே மாட்டார். அப்படியே அந்த என்ன செஞ்சிருவார்னா அந்த சாப்பாட்டை அப்படியே ஃபுல்லாக அந்த கவரில் எடுத்துருவார். இது என்னோட பிள்ளைகளுக்கு. நான் இந்த இடத்துல பிரியாணி சாப்பிடணுன்னா இதே இந்த நாள் இரவு என் பிள்ளைங்களை என்ன செய்யணும்? பிரியாணி சாப்பிடணும். என் பிள்ளைங்க சாப்பிட முடியலன்னா எனக்கு இந்த பிரியாணி வேண்டாம். இப்படி அந்த மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் தன்னோட சாப்பாட்டை கூட
திருப்தியாக சாப்பிட முடியாதபடிக்கு எத்தனை நாட்கள். சில நேரங்கள் பக்கத்திலே யாராவது சாப்பிட சொல்லி வற்புறுத்தினா அவர் சாப்பிடவே மாட்டார், கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டார். ஒரு டைம் அப்படி தான் எங்களோட காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடந்தது. அவர் சாப்பாடு எல்லாருக்கும் அந்த ஈவெண்ட் நடத்தினவங்க பக்கத்துலேயே நின்றுட்டாங்க. அவர் பக்கத்தில் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, என்ன அவருக்கா எங்களுக்கு தெரியுது அவர் சாப்பிட மாட்டார்னு. ஆனால் அவங்க நகரவே இல்லை, சாப்பிட்டே ஆகணும்னு அவர் பக்கத்தில். அவர் கடைசி வரைக்கும் சாப்பிடலைங்க. நாங்களாம் சாப்பிட்டு முடித்தோம், அவர் கடைசி வரைக்கும். அவர் சொன்ன அது ஒரு ரீசன் என்னன்னா, என்னோட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த பிரியாணி இல்லையே, பிள்ளைகளுக்கு இல்லாத ஒன்று எனக்கு என்னத்துக்கு இந்த பிரியாணி சொல்லிட்டு அன்றைக்கி சாப்பிடாமலே எந்திரிச்சு வந்தார் அவர். எதற்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு சாப்பாடு கூட என்ன செய்ய முடியலை திருப்தியா. இது போல ஏதோ ஒரு சூழ்நிலை பிரச்சனைகளாக வரட்டுமே, அந்த பிரச்சனையை நினச்சிட்டாங்கன்னா சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு கஷ்டகாலம், அந்த கஷ்டம் அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு 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 சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க, அது முடியணும், அது அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா சாப்பிட்ற நேரம் சாப்பிட முடியாது. அப்போ சாப்பாட்டுங்கிற ஒரு காரியத்தில் என்ன இல்லை, திருப்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்குறாரு தெரியுங்களா, அவருடைய ஜனங்களுக்கு, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றாருன்னா அது செய்வதற்குரிதான சத்துவத்தின் பலனையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அல்லேலூயா. இந்த நல்ல ஆசீர்வாதத்தை அவர் தம்முடைய ஜனத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னவாம், உங்களோட அப்பத்தை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? திருப்தியாக சாப்பிடுவீங்க. உங்களோட குடும்பத்தில் என்ன சூழ்நிலை உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, ஒருவேளை எந்த நிலை உங்களுக்கு எதிர்மாறாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவைகள் ஒன்றும் உங்களை அணுகுவதில்லை. உங்களோட அப்பத்தை நீங்கள் எப்படியாய் சாப்பிடுவீங்க? திருப்தியாய் சாப்பிடுவீங்க. நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீங்க. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்போ உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இருதயத்தில் பாரமாக இருந்து உங்களோட சாப்பாட்டை நீங்கள் திருப்தியை சாப்பிட முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு வியாகுலத்தோடு இதுவரையில் நீங்கள் போயிருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து உங்கள் அப்பத்தை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? திருப்தியாய் சாப்பிடுவீங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். உங்கள் தேசத்தில் சுகமாய் நீங்கள் எப்படி இருப்பீங்க? குடியிருப்பீங்க. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டாலே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கலாம்? சுகமா இருக்கலாம். தேசம் என்று சொல்லும்போது அது நம்முடைய வீட்டை குறிக்கிறது இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீங்க திருப்தியா நீங்க சாப்பிட்டாலே போதும், உங்களோட வீட்டில் நீங்கள் எப்படியா இருக்கலாம்? சுகமாய் இருக்கலாம். அதுதான் யோவானில் நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு சுகம் அந்த இடத்துல உங்களுக்கு உண்டாகுது நீங்கள் திருப்தியாய் சாப்பிடும் போது. சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, தேசத்தில் சமாதானம் கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, படுத்துக்கொள்வீர்கள். ரெண்டாவது ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருங்க? படுத்து கொள்வீங்க. அப்படின்னா என்ன? தூங்குற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் படுக்கைக்கு போனால் நல்லா தூங்க முடியுதா உங்களுக்கு? எத்தனையோ பேர் தூக்கத்தை தொலைச்சவங்க இங்கே இருக்கிறீங்க. படுக்கலான்ட்டு படுக்கைக்கு போனால் தூக்கம் வரல. இன்றைய கால சூழ்நிலை மாறுபட்ட ஒரு நிலையிலே வராமல் போகிற தூக்கம் வேற. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு எதிர்கொள்ளுகிற ஒரு காரியங்களினால் அவரோட வாழ்க்கையில் போகிற தூக்கம் என்பது வேற. கடன் பிரச்சனை வாழ்க்கையில மனிதர்களுடைய தூக்கத்தை என்ன செய்து கெடுத்துறது. பொருளாதாரத்தில் ஒரு பணம் என்கிற ஒன்று குடும்பத்தில் இல்லை என்று வரும்போது தூக்கம் போயிடுது. பிள்ளைகள் கேட்டு ஒரு காரியத்தை நமக்கு செய்யாமல் போகும்போது நமக்கு என்ன செய்ய? தூக்கம் போயிடுது. மனைவி ஒரு காரியத்தை கேட்கும்போது, இல்லாவிட்டால் ஒரு கணவர் ஒரு காரியத்தை கேட்கும்போது
நமக்கு என்ன ஆயிடுது? தூக்கம் போயிடுது. செய்து முடிக்கிற வரைக்கும். அது நம்மளால செய்ய முடிக்க முடியலனா தூக்கமே இல்லை. பல சூழ்நிலையில வேலை இடத்துல நம்மளுடைய வேலையை நம்மளால் சரியா செய்ய முடியலனா நமக்கு என்ன இல்லை? தூக்கம் இல்லை. வேலையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு தவறு நடந்துருச்சுன்னா என்ன இல்லாம போயிடுது? தூக்கம் இல்லாம போயிடுது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில இந்த தூக்கம் என்பது என்ன இல்லைங்க? ஆமா இல்ல. படுக்கைக்கு போனா இந்த படுக்கை கண்ணீரினாலே நினைக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இங்க இருக்கு. மற்றொரு இடத்துல சொல்ல முடியாதபடிக்கு, குடும்பத்தில் கணவனிடத்துல சொல்ல முடியாதபடி, மனைவியிடத்துல சொல்ல முடியாத, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாதபடிக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ விசுவாச மக்கள் உங்களுடைய கண்ணீரை எங்கே நினைக்கிறீங்கன்னா படுக்கையிலே நினைக்கிறீங்க. அப்போ உங்களோட படுக்கை கண்ணீரினால் நினையும் போது அங்க எங்க தூக்கம் என்பது இருக்கும்? யாரோ ஒருவரோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோட படுக்கை கண்ணீரினால் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்கள் படுக்கையில் தூங்கி எத்தனையோ நாட்கள் ஆனதாக உங்களை வருத்தி 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 இந்த நாட்களில் கொஞ்ச நேரமாவது எனக்கு நான் நல்லா தூங்கக்கூடாதா, எனக்கு கொஞ்ச நேரம் சில நிமிடங்களாவது எல்லாவற்றையும் மறந்து ஒரு நல்ல ஒரு தூக்கத்திற்குள்ள போகக்கூடாதான் நினைக்கிற எத்தனையோ மக்கள் இந்த இடத்துல உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க? படுத்துக்கொள்வீர்கள். அப்போ ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு நம்மளை தத்தளித்து கொண்டிருக்கிறது, தத்தளிக்க செய்கிறது. ஏதோ ஒரு விஷயம் தத்தளிக்க பண்ணுகிறது. எந்த காரியத்தில் உங்களோட மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது? எந்த விஷயத்துல உங்களோட இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது? எந்த வழியில நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீங்க? இந்த வழி வேண்டாம், இந்த வழியில போகலாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த காரியம் ஆகட்டும், இப்படி எந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், தத்தளிப்பு இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க? படுத்துக்கொள்வீர்கள். படுத்துக்கொள்வீங்க. இது ஒரு ஆசீர்வாதங்க. படுக்கைக்கு போய் நல்லா தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். தூங்கு மூஞ்சியா தூங்குறது அது ஆசீர்வாதம் இல்லை. அதை பற்றி நான் பேசலை. படுத்தா நல்லா தூங்கினே இருப்பாங்க பாருங்க, நேரம் கடந்து ஒரு வேலையும் செய்யாம, பெற்றோருக்கு ஒரு உதவி இல்லாம, யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாம தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, அது சோம்பேறி. அவங்களுக்கு என்ன வேதம் சொல்லுதுன்னா, எறும்பு இடத்துல போய் கற்றுக்கோன்னு சொல்லுது. தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லி தருதுன்னா, எறும்பு கிட்ட போயிட்டு கற்றுக்கொள்ளு. அவங்களுக்கு இல்லை இந்த இது, அது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம். நேரத்திற்கு டாக்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற மெடிக்கல் அட்வைஸ் படி எவ்வளோ நேரம் தூங்கலாம் ஒரு மனுஷன்? எவ்வளோ நேரங்க? 8 hours. சரி, அதையும் கொஞ்சம் தாண்டி ஆண்டவர் தம்முடைய பிரியமானவர்களுக்கு நித்திரை அழைக்கிறான்னு சொல்றபடி சரி இன்னொரு 1 hour அவருக்கு பிரியமானவர்களுக்கு இன்னொரு 1 hour கூட்டி கொடுக்குறான்னு நினச்சி ஒரு 9 hours வச்சிங்க. அதுக்கும் மேலே தூங்குனா அது ஆசீர்வாதம் இல்லை, அது என்னது? சாபம். வீட்டிற்கு நம்மளே சாபத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அர்த்தம். ஆமா, என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இந்த தூக்கம் இல்லாம ஒரு 6 மணி நேரம் தூக்கம், ஒரு 8 மணி நேரம் பொதுவாக தூங்க வேண்டிய அந்த தூக்கம் இல்லாம இன்றைக்கு கஷ்டப்படுகிற எத்தனை மக்கள், சரீரம் ஒடுங்கி, சரீரம் அதனாலே பலவீனப்பட்டு, கொஞ்ச நேரம் நான் படுத்தா நான் நிம்மதியாக தூங்க முடியாதா என்று நினைக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒரு வார்த்தை, அந்த நல்ல ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? தத்தளிப்பு இல்லாமல் நல்லா படுத்துக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா என்ன? உங்களோட வாழ்க்கையில் வருகிற எல்லா தத்தளிப்பையும் அவர் மாற்றி போடுவார். நீங்கள் அவருடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி நீங்கள் போகும்போது அவர் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தத்தளிப்பையும் மாற்றி நீங்கள் சமாதானமாய், அந்த இடத்துல வார்த்தை என்ன சொல்லுதுங்க? சமாதானமாக நீங்கள் படுத்துக்கொள்வீங்க. நீங்கள் படுத்து நல்லா தூங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டு. இதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஏசாயா 57:19 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஐசாயா சாப்டர் 57 verses 19 says like this. இப்படியாக நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின்
பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா சமாதானம், சமாதானம் என்கிற ஒரு வார்த்தை. எப்பவா ஒரு குணம், குணப்படுத்துதல், குணமாகுதல். அப்ப எந்த காரியத்தில் நாம் குணப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த காரியத்தில் கர்த்தர் நம்மளை குணப்படுத்தும் போது அங்கே நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது. சமாதானம் உண்டாகும் போது நம்மளோட படுக்கை எப்படி இருக்கு? சமாதானமான ஒரு படுக்கையாக, நித்திரையாக நமக்கு கர்த்தர் தருகிறார். என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, இப்போ கர்த்தர் தருகிற ஒரு ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த நாட்களில் அவரோட பிள்ளைகள் நித்திரைக்கு போறாங்கன்னா அவரோட படுக்கையை சமாதானம் உள்ளதாக்குகிறவராக இருக்கிறார். மூன்றாவது, மிக வேகமாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்வீங்க? துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அப்போ மூன்றாவது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்வீங்களா? துரத்துவீர்கள். என்னங்க அது சத்துரு? யாருங்க சத்துரு? இப்போ உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்களா? இந்த செய்தி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்களா? உங்களோட சத்துருக்களை நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? உங்களோட சத்துருக்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? இவன் என் சத்துரு அப்படின்னு சொல்ல தைரியமா உங்களோட விரலை காட்டி இவன் என் சத்துரு அப்படின்னு சொல்ல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் மிக அழகாய் அதை சொல்லுகிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை, சத்துருக்களை பற்றி சங்கீதத்தில் அநேகமாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதில் ஒன்று அவர் எழுதி கொடுத்தது ரொம்ப டச்சிங்காக இருக்கு. அது என்ன தெரியுங்களா? வாசிக்கும் போது நம்ம அதை வாசிக்கிறோம். சங்கீதம் 41:5 நம்ம வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி தன்னோட அனுபவத்திலே சத்துருவை பற்றி அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, Psalms 41:5, சங்கீதம் 41:5 வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா? தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், எப்பொழுது சாவான், எப்பொழுது அவன் பேர் அழியும். இப்படி யாராவது உங்க வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்களா? இப்படி எதுவும் கேட்டு நீங்க இருக்கிறீங்களா? இல்லை, பரவாயில்ல, அது வரைக்கும் நம்ம பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அப்படி யாரும் நமக்கு சொல்ல இல்லை இது வரைக்கும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க சங்கீதக்காரன் சொல்றதை பார்த்தீங்களா? எனக்கு சத்ரு எப்படி இருக்கிறாங்களாம், இவன் எப்போ சாவான், இவன் எப்போ இவனோட பேரு அழியும். தேவனோட சொன்னமே, உங்களோட வாழ்க்கையில சத்துருக்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலும் சத்துருக்கள் இருப்பாங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மூன்றாவது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்வீங்க? துரத்துவீர்கள். துரத்துவீர்கள் என்ற அந்த வார்த்தை வருதுன்னா, சத்துருக்களை நீங்கள் என்ன செய்வீங்க? காண்பீங்கன்னு அர்த்தம். உங்களோட சத்துருக்களை நீங்கள் பார்த்தா தானே நீங்கள் அவங்கள துரத்த முடியும். அப்போ இந்த நாட்களை துரத்துவீங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. இது வரைக்கும் உங்களுடைய வேலையில் வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தடுத்த சத்துருக்களாக இருக்கலாம், உங்களோட ப்ரொமோஷனை தடுத்த சத்துருக்களாக இருக்கலாம், படிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய படிப்பை கெடுத்த சத்துருக்களாக இருக்கலாம், உங்களோட திருமண காரியங்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் நீங்கள் பிள்ளை பெறுகிற காரியங்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் உங்களோட பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த காரியத்தில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்தீங்களோ அந்த தடையாக இருந்த அந்த சத்துருக்களை நீங்கள் என்ன செய்வீங்களாம்? துரத்துவீர்கள் என்று சொல்லும்போது, அந்த சத்துருக்களை இந்த நாட்களே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக காட்டும் போது நீங்க என்ன செய்வீங்க? துரத்துவீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த சத்துருக்களை உங்கள்கிட்ட காட்டுறாரு, நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன், என்ன செய்வீங்க? துரத்துவீங்கன்னு சொல்லிட்டாரு, அந்த சத்துருக்களையும் காமிச்சிட்டாரு. காமிச்சாதான் நீங்க துரத்த முடியும். இப்ப காமிச்சிட்டாரு, நீங்க என்ன செய்வீங்க? அதான் எல்லாம் நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே பாஸ்டர். எப்படி துரத்துவீங்க? நீங்க போய் அவன் முன்னாடி போய் எதிர்த்து நின்று, நீ தான் என் சத்துரு எனக்கு அப்படின்னா போயிடுவானா? முடியாது. அப்போ உங்களோட சத்துருக்களை நீங்கள் துரத்துவீங்க அப்படின்னு சொன்னா
சங்கீதக்காரன் மிக அழகாக அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 23ஆம் சங்கீதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீங்க எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை என் பாத்திரம், இது 3 அவன் பார்த்தாலே சொல்லாம நீங்க துரத்துறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சத்ரு மேல கையே வைக்க வேண்டாங்க. சத்ருவை துரத்துவீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, சங்கீதக்காரன் அந்த இடத்துல அழகா சொல்லி இருக்கிறான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியே ஹானர் பண்ணுங்கப்பா. அவனுக்கு முன்னாடி என்ன ஹானர் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஹானர் பண்ணுவாரு. சத்ருவை உங்களுக்கு காமிச்சிட்டு இவன் தான் உன் சத்ரு, இவங்க தான் உனக்கு சத்ருன்னு காமிச்ச பிறகு நீங்க எப்படி துரத்துவீங்கன்னா, அவர் உங்களை அவனுக்கு முன்னாக ஹானர் பண்றார் பாருங்க, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. இது ஒன்று அவனுக்கு ஆயுதம். ரெண்டாவது என்னன்னா, தலையை எண்ணெயினால் அபிஷேகம். இந்த அபிஷேகம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, சத்துருடைய கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிரசிலே உங்களுடைய தலையில கர்த்தருடைய அபிஷேகம் என்கிற அந்த தைலம், இல்லாவிட்டால் அந்த தைலம் என்கிற அந்த அபிஷேகம் உங்கள் தலையில இருக்குன்னா, சத்துரு அதை காணும்போது அவன் ஓடுகிறவனாயிருக்கிறான். அதன் மூலமாக நீங்க துரத்துறீங்க. அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம், பாத்திரம் நிரம்பி வழியுது. அப்படின்னா என்னங்க, இந்த சரீரத்துல நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்களேன், சத்ரு பார்க்க நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் நீங்க கனம் பெற்றிருக்கிறத பார்க்கிறான், நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கிறான். ரெண்டாவது ஏதோ உங்கள்கிட்ட இருக்குதுன்றத பார்க்கிறான். மூன்றாவது அது உங்கள் மூலமா வெளிப்படுகிறத பார்க்கிறான். இதை பார்த்தாலே நீங்க அவனை துரத்துறீங்க, அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். இதுதான் நீங்க துரத்துகிற விதம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாச மக்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் ஃபார்முலா. ஹல்லேலூயா. இதற்காக தடியடி, வாய்ப்பேச்சு, அடி, அப்படி இப்படிலாம் சொல்லி துரத்துறதுலாம் அப்படிலாம் கிடையாது. அது நம்ம செய்வோம் கூடாது. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் என்று சொல்லும்போது, நண்புக்குரியதே என்னோட சொன்னமே, ஒருவேளை உங்களுக்கு மறைவாக இவன் எப்பொழுது சாவான், இவனோட பேர் அழியும் என்று உங்களுக்கு மறைவாக சத்துருக்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்வீங்க? துரத்த உங்களோட பாத்திரம் நிரம்பி வழியே உங்களோட சிரசில் அபிஷேகம் நிற்க உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். இந்த ஒரு அனுபவம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். சத்துருக்களை துரத்த அந்த அபிஷேகம், அந்த பாத்திரம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக அவர் உங்களுக்கு தருகிற அந்த நல்ல ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்த்து முடிக்க போகிறோம். 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்னா, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை நீங்கள் என்ன செய்வீங்க? விலக்குவீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், பழையதை விலக்குவீர்கள். எஸ், பழையதை விலக்குவீர்களாம். அப்போ 4வது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருது. என்னன்னா, பழையது நீங்க விலக்கும் போது புதியது உங்களுக்கு உண்டாகும். இன்னொன்று இப்படின்னு சொல்லலாம், புதியது உங்களிடத்துல வரும் பொழுது பழையதை நீங்கள் என்ன செய்வீங்க? விலக்குவீர்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய இருக்கிறார். உங்களோட தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்குள்ளாக, உங்களோட வேலை ஸ்தலத்திற்குள்ளாக, உங்களோட சமுதாயத்திற்குள்ளாக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவர் தொடங்கி விட்டார். பழையது எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? விலக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பழையதை நீங்க விலக்குவீங்க அப்படின்னா புதியதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். சிலதை பார்த்தீங்கன்னா, புதுசு வர பழசையும் கொடுக்க என்ன இருக்காது மனசு. ஆமா, புதுசு வர பழச விலக்க அவங்களுக்கு என்ன இருக்காது? மனமே வராது. பழசையும் அப்படியே வச்சிருப்பாங்க. சில பொருட்கள் இல்லாவிட்டு சில காரியங்கள் விண்டேஜ் என்று சொல்லுவாங்க, கிடைக்காத ஒரு பொருட்கள் நம்ம ஞாபகத்தில் சரித்திரங்கள் இல்லாவற்ற சந்ததிகள் பார்க்கக்கூடிய
சில விண்டேஜ் இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், விண்டேஜ் பொருள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இந்த நாட்களில் பார்க்க முடியாது, கிடைக்காது. அப்படிப்பட்டதான ஒரு சில முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வச்சுக்கலாம் பழச. அதுக்குன்னு கிடைக்கிற எல்லாமே அது கொடுக்க முடியாம அந்த பழச வச்சுக்கிட்டு இருந்தோம்னா புதுசா நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்கவே முடியாது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பழையதை விலக்குவீர்கள் என்று சொன்னா அந்த இடத்துல சொல்றாரு, புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி. அப்ப இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக வரணும்னா பழையதை நீங்க என்ன செய்யுங்க, விலக்குங்க. இதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்கு, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. பழையது என்றால் என்ன? உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில பழைய காரியங்கள், உங்களோட சரீர பிரகாரமான உங்களோட பழைய காரியங்கள் என்ன, இவை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவைகளை உங்களை விட்டு விலக்குவீர்கள் என்றால் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான ஒரு புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். அது உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு அது அவர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை நடத்த போகிறார். அப்படியானால் என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இந்த 4 நல்ல ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். 1, உங்கள் அப்பத்தை நீங்கள் எப்படி திருப்தியாய் சாப்பிட்டு. 2வது, தத்தளிப்பில்லாமல் படுத்துக்கொள்வீங்க. 3வது, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். 4வது, பழையதை விலக்கி புதியதை உங்களோட வாழ்க்கையில அனுபவிப்பீர்கள். இந்த 4 நல்ல ஆசீர்வாதங்கள் இனி வரும் நாட்கள் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சேமமாய் சுகமாய் சுபிட்சமாய் இருக்கும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி இந்த வேளையில நாம் பார்க்க இருக்கிறோம். நம் யாவரும் எழுந்து நிற்போமா? என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அப்ப இந்த 4 இந்த நல்ல ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்நாளிலே அவருடைய ஓய்வு நாளை குறித்தும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்தும் நாம் ரொம்ப கவனமாக நாம் கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் கவனித்து பாருங்க. கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசிரித்து நடந்து என்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். என் பரிசுத்த ஸ்தலத்தை பக்தியோடு கை கொண்டு என்று போடப்பட்டிருக்கும். இந்த 2 வார்த்தை நீங்கள் சேர்த்து இணைத்து பாருங்களேன். அதில் நடந்து, இதில் கொண்டு, அது 2த்தையும் சேர்த்து பாருங்க. நடந்து கொண்டு உங்களோட வாழ்க்கையில இது 2த்தையும் நீங்கள் எடுத்து நடந்து கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சொன்ன இந்த 4 நல்ல ஆசீர்வாதத்தையும் அவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு செய்ய ஒரு உண்மையுள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இதன்படி நடந்து கொண்டீங்கன்னா, இந்த வார்த்தையின்படி நடந்து கொண்டீங்கன்னா அவர் சொன்ன அந்த 4 நல்ல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு நாம் உள்ளத்தினாலத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வர்றேன். உம்முடைய பாதத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய மகிமையான உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் சுவாமி நீர் சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்கள் ஆகாரத்தை திருப்தியாய் சாப்பிட முடியாதபடி இருக்கிற உள்ளங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அப்பத்தை நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த அனுபவத்திற்குள்ள நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் என்னோட வாழ்க்கையில் கொஞ்ச நேரமாவது நான் நிம்மதியாக என்னோட படுக்கையில் நான் நித்திரை செய்யக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவரை நினைக்கிற நம்முடைய மக்களுடைய படுக்கையை சமாதானம் உள்ளதாய் மாற்றுங்க. இந்த நாட்களை தங்களோட வாழ்க்கையில் சத்துருக்கள் பின்தொடர்ந்து ஆண்டவரே நன்மைகளுக்கு தடையாய் இருக்கிற, மகிழ்ச்சி சந்தோஷத்திற்கு தடையாயிருக்கிற சத்துருக்களை மக்கள் துரத்துவார்கள் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படியாக
சத்துருக்களை துரத்தக்கூடியதான அந்த அபிஷேகம், அந்த பாத்திரம், அந்த பந்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த தந்து நடத்துவீராக. கடைசியாய் நாட்கள் ஆண்டவரே, புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்று அனுபவிக்க, பழையவைகளை நாங்கள் விளக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு அனுபவத்தினர் எங்களுக்கு தாரும். பழைய சுபாவங்கள், பழைய ஜீவியம், பழைய காரியங்கள் எங்களை விட்டு விலகட்டும். புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் என்னோடய வாழ்க்கையில் உண்டாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்து கத்தனை நடத்துவீராக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துக்கிறோம். அந்த மக்களை நீ சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். முன்னு பின்னுமாக கத்த தம்முடைய மகிமையினாலே நீர் காத்துக்கொள்வீராக. சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கத்த தம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களை கத்த நீங்கள் சேர்ப்பீராக. தொடர்ந்து நீர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.